தை அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய அபிராமி அம்மன். தன்னுடைய தீவிர பக்தரான சுப்பிரமணிய பட்டருக்காக அமாவாசை தினத்தையே பௌர்ணமி ஆக்கிய அபிராமி அம்மனின் மகிமை பற்றிய தகவல். திருக்கடையூர் அபிராமி அம்மன் ஆலயத்தில் பட்டராக இருந்தவர் சுப்பிரமணியன். இவர் தை அமாவாசை நாளில் கோவிலில் அபிராமி அம்மனை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அப்போது தஞ்சையை தலைநகராகக் கொண்ட மராட்டிய மன்னன் திருக்கடையூர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தார். அங்கிருந்த பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தினர். ஆனால் அபிராமி அம்மன் சன்னதியில் இருந்த சுப்பிரமணிய பட்டார் மன்னரை கவனிக்காமல் தன்னை மறந்து அபிராமி அம்மை நினைத்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். இதை கண்ட மன்னர் சுப்பிரமணிய பட்டர் தியானத்திலிருந்து விழித்ததும் இன்று என்ன திதி என்று கேட்டார். அப்போது சுப்பிரமணிய பட்டர் அபிராமி அம்மனின் திருமுகத்தை மனதில் நினைத்தவாறு இன்று பௌர்ணமி என்று தவறாக கூறிவிட்டார். இதனால் சினம் கொண்ட மன்னர் இன்று இரவு வானில் முழு நிலவை காட்ட வேண்டும். முழு நிலவு தோன்றாவிட்டால் உங்களை அக்னி குண்டத்தில் ஏற்றி விடுவேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். மன்னர் அங்கிருந்து அகன்ற பிறகுதான் சுப்பிரமணியப்பட்டருக்கு தான் தவறாக அமாவாசை நாளை பௌர்ணமி என கூறியது நினைவுக்கு வந்தது. இதனால் அச்சமடைந்த சுப்பிரமணியப்பட்டர் அபிராமி அம்மனை நினைத்து வழிபடத் தொடங்கினார். இது ஒரு புறம் இருக்க, அபிராமி அம்மன் சன்னதி எதிரே சுப்பிரமணியப்பட்டரை அக்னி குண்டத்தில் ஏற்ற ஏற்பாடுகள் தொடங்கியது. எரியும் நெருப்பின் மேல் தொங்கும் உரியில் சுப்பிரமணிய பட்டர் ஏற்றப்பட்டார். சுப்பிரமணியப்பட்டரும் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடத் தொடங்கினார். 79வது பாடலை சுப்பிரமணிய பட்டர் பாடத் தொடங்கும் போது அன்னை அபிராமி அம்மன் வானில் காட்சி தந்து தனது இடது காலில் இருந்த சந்திர தாடங்கத்தினை கழற்றி வானில் வீசினாள். அது பல கோடி நிலவின் ஒளியை அந்த அமாவாசை வானில் வெளியிட்டது. இதனால் அமாவாசை இருள் நீங்கி வானில் முழு பௌர்ணமி நிலவு தோன்றியது. உரியின் கீழே மூட்டப்பட்டிருந்த நெருப்பு முழுவதும் நறுமணம் வீசும் மலர்களாய் மாறியிருந்தன. மன்னரர் உட்பட அங்கு கூடியிருந்த அனைவரும் அபிராமி அம்மனின் அருளையும் சுப்பிரமணிய பட்டரின் பக்தியையும் எண்ணி மெய் சிலிர்த்தனர். மேலும் சுப்பிரமணிய பட்டருக்கு அபிராமி பட்டர் என்ற பட்டத்தை மன்னர் சூட்டினார். தை அமாவாசை தினத்தன்று ஆண்டுதோறும் திருக்கடையூர் அபிராமி அம்மன் சன்னதி முன்பாக அபிராமி அந்தாதி பாடப்படுவதுடன் பௌர்ணமி தோன்றும் நிகழ்வும் நடத்தி காட்டப்படுகிறது. அபிராமி அந்தாதி 100 பாடல்களுக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லப்பட்டுள்ளது. அதன் விபரம் வருமாறு: 1. ஞானமும் நல்வித்தையும் பெறுவார்கள். 2. பிரிந்தவர் ஒன்று சேருவார்கள். 3. குடும்பக் கவலையிலிருந்து விடுபடுவார்கள். 4. உயர் பதவிகளை அடையலாம். 5. மனக்கவலை தீரும். 6. மந்திர சித்தி பெறலாம். 7. மலை என வருந்துன்பம் பனி என நீங்கும். 8. பற்றுகள் நீங்கி பக்தி பெருகும். 9. அனைத்தும் கிடைக்கும். 10. மோட்ச சாதனம் பெறலாம். 11. இல்வாழ்க்கையில் இன்பம் பெறுவார்கள். 12. தியானத்தில் நிலை பெறுவார்கள். 13. வைராக்கிய நிலை அடைவார்கள். 14. தலைமை பெறுவார்கள். 15. பெரும் செல்வமும் பேரின்பமும் பெறுவார்கள். 16. முக்காலமும் உணரும் திறன் உண்டாகும். 17. கன்னிகைக்கு நல்ல வரன் அமையலாம். 18. மரணபயம் நீங்கும். 19. பேரின்ப நிலையை அடையலாம். 20. வீடு வாசல் முதலிய செல்வங்கள் உண்டாகும். 21. அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் நீங்கும். 22. இனிப்பிறவா நெறி அடையலாம். 23. எப்போதும் மகிழ்ச்சியாய் இருக்கும். 24.
நோய்கள் விலகும். 25 நினைத்த காரியம் நிறைவேறும். 26 செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருகும். 27 மனநோய் அகலும். 28 இம்மை மறுமை இன்பங்கள் அடையலாம். 29 எல்லா சித்திகளும் அடையலாம். 30 விபத்து ஏற்படாமல் இருக்கும். 31 மறுமையில் இன்பம் உண்டாகும். 32 மரணம் வராமலிருக்கும். 33 இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்கும். 34 சிறந்த நன்செய் நிலங்கள் கிடைக்கும். 35 திருமணம் நிறைவேறும். 36 பழைய வினைகள் வலிமை அழியும். 37 நவமணிகளை பெறுவார்கள். 38 வேண்டியதை வேண்டியவாறு அடைவார்கள். 39 கருவிகளை கையாளும் வலிமை பெறலாம். 40 பூர்வ புண்ணியம் பலந்தரும். 41 நல்லடியார் நட்பு பெறும். 42 உலகினை வசப்படுத்தும். 43 தீமைகள் ஒழியும். 44 பிரிவுணர்ச்சி அகலும். 45 உலகோர் பழியிலிருந்து விடுபடுவார்கள். 46 நல்நடத்தையோடு வாழ்வார்கள். 47 யோகநிலை அடைவார்கள். 48 உடல்பற்று நீங்கும். 49 மரணத்துன்பம் இல்லா திருக்கும். 50 அம்பிகையை நேரில் காண முடியும். 51 மோகம் நீங்கும். 52 பெரும் செல்வம் அடைவார்கள். 53 பொய்யுணர்வு நீங்கும். 54 கடன் தீரும். 55 மோன நிலை கிடைக்கும். 56 அனைவரையும் வசப்படுத்தலாம். 57 வறுமை ஒழியும். 58 மன அமைதி பெறலாம். 59 பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்வார்கள். 60 மெய்யுணர்வு பெறலாம். 61 மாயையை வெல்லலாம். 62 எத்தகைய அச்சமும் வெல்லலாம். 63 அறிவு தெளிவோடு இருக்கலாம். 64 பக்தி பெருகும். 65 ஆன்மகப்பேறு அடையலாம். 66 கவிஞராகலாம். 67 பகைவர்கள் அழிவார்கள். 68 நிலவீடு போன்ற செல்வங்கள் பெருகும். 69 சகல சவுபாக்கியங்களும் அடைவார்கள். 70 நுண்கலைகளில் வல்லமை பெறலாம். 71 மனக்குறைகள் தீரும். 72 பிறவிப்பிணி தீரும். 73 குழந்தைப்பேறு உண்டாகும். 74 தொழிலில் மேன்மை அடையலாம். 75 விதியை வெல்வார்கள். 76 தனக்கு உரிமையானதை பெறுவார்கள். 77 பகை அச்சம் நீங்கும். 78 சகல செல்வங்களையும் அடைவார்கள். 79 அபிராமி அருள் பெறுவார்கள். 80 பெற்ற மகிழ்ச்சி நிலைக்கும். 81 நன்னடத்தை உண்டாகும். 82 மன ஒருமைப்பாடு அடையலாம். 83 ஏவலர் பலர் உண்டாகும். 84 சங்கடங்கள் தீரும். 85 துன்பங்கள் நீங்கும். 86 ஆயுத பயம் நீங்கும். 87 செயற்கரிய செய்து புகழ் பெறுவார்கள். 88 எப்போதும் அம்பிகை அருள் பெறலாம். 89 யோக சித்தி பெறலாம். 90 கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கும். 91 அரசாங்கச் செயலில் வெற்றி பெறுவார்கள். 92 மனப்பக்குவம் உண்டாகும். 93 உள்ளத்தில் ஒளியுண்டாகும். 94 மனநிலை தூய்மையாக இருக்கும். 95 மன உறுதி பெறும். 96 எங்கு பெருமை பெறலாம். 97 புகழும் அறமும் வளரும். 98 வஞ்சகர் செயல்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம்.
99 அருள் உணர்வு வளரும். 100 அம்பிகையை மனதில் காண முடியும். ஓம் சக்தி பராசக்தி.